நம்ம வீட்டில் காலையில் சாப்பாடுன்னு பார்க்குறோம். காலையில் சாப்பாடு வந்து நைட் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நேற்று வச்சு கிள்ளி போட்ட சாம்பார். இதை வந்து மிளகு சீரகம் பெருங்காயம்லாம் போட்டு செஞ்சது சூப்பராக இருக்கும். அந்த சாதத்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது சின்ன வயசில் சாப்பிட்டது. எப்போயாச்சும் இந்த சாம்பார் வைக்கும்போது நாங்கள் இந்த தண்ணி சாதம் வச்சு சாப்பிடுவோம். மதியத்துக்கு சாதம், சவுச்சவு சாம்பார், ரசம், கேரட் பொரியல். துருவிட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு துருவி போட்டு தண்ணியே ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சாப்பாடு. இந்த சவுச்சவு சாம்பார் நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு சவுச்சவு கட் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் பெருங்காயம்லாம் போட்டு தாளித்தோம்னா சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சாம்பாருக்கு இந்த சாம்பார் நூக்கல் சாம்பார் எல்லாத்துக்குமே நம்ம தாளிப்புக்கு வந்து சீரகம் வெந்தயம் பெருங்காயம் போட்டு தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.